சரவணா, வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. என்ன டியூட்டியா? வீட்டுக்கு வந்துட்டியா? ஆபீஸ்ல தானே இருக்கேன். ஆஃபீஸில் தான் இருக்கியா? ஆமாண்ணா. ஓகே ஓகே. இதுதான் வந்து உன்னுடைய ஆஃபீஸ் கெட்டப்பா? ஆமாண்ணா, ஆபீஸ் இப்படிதான். சரி சரி, ஓகே ஓகே. இது என்ன ராயல் என்ஃபீல்ட்ண்ணா. இன்னும் இது டியூட்டி முடியலையா? 8:40 இல்லண்ணா, 8:40 டியூட்டி முடிஞ்சு ஒரு சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. ராயல் என்ஃபீல்ட்ண்ணா நம்ம, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். என்ன 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 சொன்ன? ராயல் என்ஃபீல்டு. ஓகே 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 ஓகே. ராயல் என்ஃபீல்டு நம்மளுக்கு என்ன மேனுஃபேக்சரிங்? அதனால மேனுஃபேக்சரிங் யூனிட்டா? இல்ல, சேல்ஸ் தான். சேல்ஸ் இப்போ சேல்ஸ் யூனிட்டா? சரி சரி, ஓகே. ஆமா சரி. ஓகே ஓகே. சர்ப்ரைஸ் மீட்டிங் தான். இன்னைக்கு தான் நம்ம நேருக்கு நேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க தான் இப்ப இல்ல, அது ஓகே தான். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இப்போதான் நம்ம நேருக்கு நேர் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா ஆமாண்ணா. அப்பாவுக்கு இன்னைக்கு நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அதே என்னன்னா, அப்பா வந்து அவங்க அக்கா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கண்ணா. அப்படியா? சரி சரி. குன்னூர் போயிட்டாரு, எடுத்துக்க மாட்டாரு. அதுதான் சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. உன்னுடைய லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. சரிண்ணா சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அது வந்து நீ வீட்ல இருந்து பண்ணியா? ரொம்ப வீட்ல இருந்து தான் பண்ணேன். அதான் நல்லா ஒரு அப்பதான் உன்னோட எக்ஸ்போஷர் நான் பார்க்குறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னால வந்து உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய அடாவடித்தனம், உன்னுடைய குறும்புத்தனம் எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் உங்க கெட் டுகெதர்ல நீ பண்ண கலாட்டாலாம் வந்து அவங்க வந்து கன்வே பண்ணாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அது. ஓகே, பாலகிருஷ்ணன் வராரு. சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சரவணகுமார் நம்ம ஜூனியர் நம்ம கூட ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப குட்டி ஜூனியர். சார் நீங்க எந்த இயர் முடிச்சீங்க? ஆனா எனக்கு பெரிய அதனால வர முடியல சார். எந்த இயர் முடிச்சீங்க நீங்க? ஈரோடு. ஓகே. நீங்க எந்த வருஷம் முடிச்சீங்க நம்ம ஸ்கூல்ல? 72. எனக்கு நீங்க சூப்பர் சீனியர், நானே சீனியர். நான் பிறக்கவே இல்லை. நீங்க வந்துட்டு எனக்கே வந்து சூப்பர் சீனியர். நான் 79ல தான் வந்து அங்க என்ட்ரி ஆனேன் பவானி சார் ஸ்கூல்ல. 79ல. சரி ஓகே. இன்னைக்கு ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த லைவ் ப்ரோக்ராம் என்னோட ரூம்ல உட்காந்து தான் பண்ணுவேன். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஆஃபீஸ்லயே உட்காந்து பண்ண வேண்டியதா போச்சு. ஏன்னா வந்து லோடு இறங்கிட்டு இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஸோ வாட்ச்மேனை பார்த்துக்க சொல்லிட்டு நான் அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டார்ட். சரி சார், அப்படியே மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லாம் ரொம்ப வாஸ்டான சர்க்கிளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் இப்போ சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு எல்லாமே. என்ன சரவணா? இப்போ நான் வந்து முடிச்சு 42 வருஷம் ஆச்சு. இப்போ 72ல அவர் முடிச்சிருக்கிறாரு. 72ல அவர் முடிச்சிருக்கிறாரு. 2024 சார் 50 முடியுது. 52 இயர்ஸ். அப்ப இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா? இதெல்லாம் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப நீ எந்த வருஷம் முடிச்ச? ஆனா நான் 97ண்ணா. 97ல வெளியே வந்தாச்சா? வெளியே வரேன். நான் +2 முடிக்கிறேன். நீ முடிச்சு 27 வருஷம் ஆச்சு. நீ முடிச்சு இப்ப நீயே வந்து வேற கேட்டகரியில தான் இருக்க. நீயே வந்து
அதாவது வந்து ஒரு ஒரு 27 வருஷங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. 27 வருஷங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து ஃபேக்ட் வந்து ஒன்றே அதான் ஒன்று தான். இத்தனை வருஷம் தாண்டின பிறகும் ஒரு ஸ்கூல் மனசில் நிற்குதுன்னா அது எப்பேற்பட்ட ஸ்கூலாக இருக்கும், அதுதான் மேட்ரு. அதாங்க. இப்போ நேற்று காலையில் நடந்தது இப்போ கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. நேற்று காலையில் 9 மணி ஆமா நேற்று காலையில் 9 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நம்ம 10 நிமிஷம் யோசிப்போம். நிச்சயமாக 10 நிமிஷம் நம்ம யோசிப்போம். ஆமா ஆனால் வந்து ஒரு 4 டெக்காட்டுக்கு முன்னால் 5 டெக்காட்டுக்கு முன்னால் நடந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படின்னா அது அது ஒரு மிராக்கிள் தானே. அது உண்மையிலுமே அது ஒரு பெரிய மிராக்கிள் தானே. ஆமா கண்டிப்பா பெரிய மிராக்கிள். ஸ்கூல்ஸ் வந்துன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் உங்களையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது. ஆக்சுவலா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து பார்த்துருக்கேன். அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் உங்க வீடு. அதான் பின்னாடினா சைட்ல வருது. நம்ம எக்ஸர்வீஸ்மென்ட் காலனில இருக்கும்போது ஏன்னா அப்பாவும் உங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க வந்து அஃபிஷியலா கலெக்டர், அதனால அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். பட் நான் வந்து டு பி பிராங்க் சொல்லணும்னா நானும் விளையாட வரேன்டான்னு நம்ம சுரேஷ் கிட்ட முத்தண்ணன் இருக்காருல்ல, முத்தண்ணன் அப்புறம் நம்ம இன்னொரு சுரேஷ் வெள்ளையா இருப்பான், எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவோம். ஒரு அந்த சுரேஷ் இந்த சுரேஷ் சொன்னாதான் தெரியும் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம தம்பி இருக்க, அப்புறம் நானும் வரேன்ப்பா அன்பண்ணுகிட்ட சொல்லுப்பா எனக்கும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க சொல்லுப்பா, நானும் வரேன், ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கி கொடுங்க, நானும் கிரிக்கெட் விளையாடும். சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்ப எல்லாம். அப்புறம் நாங்க சரி நான் தனியா டீம் ஆரம்பிச்சு விளையாடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு இது இருந்தது. பட் உங்களை வந்து எனக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தேன். நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா போவீங்க வருவீங்க. அது மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அதிகமா இந்த பேட்மிண்டன் இதுக்கெல்லாம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருக்கீங்க, நடத்திருக்கீங்க. அதை டோர்னமெண்ட்லாம் நீங்க நடத்திருக்கீங்க, கிரிக்கெட் இது எல்லாமே. பட் நீங்க விளையாண்டது இல்லை, அது வேணா எனக்கு தெரியல. கிரிக்கெட் விளையாண்டது இல்லை. பட் எனக்கு வந்து யாருன்னா ரொம்ப க்ளோஸ், நம்ம ஸ்கூல்ல படிச்சது சண்முகண்ணா, ஜேபி அண்ணா, இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்கு இல்லைங்க அவரு, அப்புறம் ஜேபி அண்ணா, அப்புறம் மகேஷ், ராஜேஷ் அண்ணா, ஜானுகுமார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸ்கூல் நான் படிக்கும் போதுலன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப ஸ்கூல்ல குறும்பு பண்ணேன். இன்னொன்னு டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும். நான் குறும்பு பண்ணாலும் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் நிறைய ஐஸ் வச்சுருவேன் டீச்சர்ஸ் எல்லாம். ஆக்சுவலி குறும்பு பண்றதுங்கிறது அது ஒரு விதமான ஆட்டிடியூட். அது தட் இஸ் நாட் கால்டு குறும்பு. அது வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய ஆட்டிடியூட், கேரக்டரைசேஷன், அது ஆட்டிடியூட். சார் பிரேம்குமார் வாங்க. பிரேம்குமார் வெல்கம். சுப்பிரமணியம் வெல்கம். எல்லாரும் வந்து ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சரவணகுமார் பேசிட்டு இருக்கான், அவன் பேசுறத நான் கேட்டு இருக்கேன். நீ கண்டினியூ பண்ண அப்படியே. அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இது. அப்புறம் ஸ்கூல்ல நாகராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா என்னை தொந்தரவு பண்ணி வந்து நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட்டு தூக்கிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு, அடிச்சு கள்ள தூக்கி அடிப்பாரு. ஒரு தடவை பேட்டு உள்ள பண்ணலாம் பாடுறான்னு. அப்புறம் பேட்மிண்டன்ல 6th வந்து ஜூனியர் டீம்ல பேட்மிண்டன்ல எனக்கு ஃப்ரண்ட் ஆட சொன்னாரு. இப்ப ஃப்ரண்ட் ஆடினேன் நானு. அப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது சென்டர் ஆடுறா நீ அப்படின்னு சொல்லி சென்டர் ஆட வச்சாரு. அப்புறம் ஜூனியரு, சீனியரு, சூப்பர் சீனியர் வரைக்கும் பேட்மிண்டன்ல ஆடி இருக்கேன் நான். அப்ப கிரிக்கெட் வந்து சாயங்காலம் எப்படா பெல் அடிக்கும் 4 மணிக்கு அண்ணாசாலை கிரவுண்டுக்கு போயிடுவோம். அது இவங்க பெரியவங்க எல்லாம் வரப்ப பால் பொறுக்கி போடுற காலத்துல இருந்து சன்னென்ன பால் பொறுக்கி போடுறது இந்த மாதிரி வேலையில இருந்து அப்ப இருந்து அந்த இது பண்ணிருக்கோம். ஸ்கூல் மெமரிஸ் வந்து மறக்க முடியாதுண்ணா. எனக்கு காலேஜ் மெமரியோட வந்து ஸ்கூல் மெமரிஸ் வந்து ரொம்ப பொண்ணுங்க பசங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. ஃபேமிலி மாதிரி இன்னைக்கு கூப்பிட்டு எதா இருந்தாலும் ஜாலியா. இப்ப இந்த மாதிரி வீடியோ கால் வந்து நிறைய பண்ணுவாங்க. எங்க சில்வர் ஜூப்ளின்னு ஒரு செட் வச்சிருக்கோம். அதுல 1997 பேட்ச்னு ஒண்ணு இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியோட பேசுவாங்க. இப்போ என் ஒய்ஃபா இருக்கட்டும், என் குழந்தைங்களை காமிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குண்ணா. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இதுக்கு பின்னணியில இருக்கிறது வந்து பவானி சார் ஸ்கூல் தானே. ஆமாண்ணா. இதுக்கு பின்னாடி நமக்கு டீச்சர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேதநாயகி டீச்சருங்க, அப்புறம் கன்னியம்மாள் டீச்சரு, அப்புறம் ஜெயலட்சுமி டீச்சரு, அப்புறம் மகாலட்சுமி மிஸ் டீச்சரு அவங்க, அப்புறம்
கந்தசாமி வாத்தியார், ரத்னசபாவதி வாத்தியார், அப்புறம் தேவராஜ் சார், பழனிசாமி ஐயா, செந்தமிழ் ஐயா. அவர் பேரு கூட எனக்கு தெரியாது. நான் செந்தமிழ் ஐயா தான் சொல்லுவேன். அவரு அவரு அப்புறம் வந்து ஒரு 10th இந்த மாதிரி வரும்போது சூரியகலா டீச்சர், சாரி 9th சூரியகலா டீச்சர், மேக்ஸ் டீச்சரா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா துரைசாமி சார், அவரு ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு துரைசாமி சார் இருந்தாரு, எக்கனாமிக்ஸ் எடுத்தாரு நான் 11th படிக்கும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா கணேசன் சார் ரொம்ப பிடிச்ச சார். அவரு சின்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. கணேசன் சார் எல்லா டீச்சர்ஸுமே நிறைய பிடிக்குங்க. கிரிஜா டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட நான் பேசிட்டேன். பட் அவங்க ரொம்ப எனக்கு பழக்கம். பக்கத்து வீடு, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் டீச்சர்ஸ். டெல்சி டீச்சர் அவங்க. அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வரும்போது மயிலக்கா அவங்க எல்லாம் டீச்சர் ட்ரைனிங் வந்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா பழக்கம். அது நம்ம உள்ளூர்லயே இருந்தனால அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பழக்கம். ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா எனக்கு இப்ப நிறைய பேர் கான்டாக்ட்ல இருக்காங்கண்ணா. சண்முகம் அப்படி, அனிதா, அவங்க இபி கோட்டஸ்ல இருந்தாங்க. அனிதா, ஜெயேஷ், ஜெயந்தி, அப்புறம் முருகேஷ் இருக்குது. அப்படி முருகேஷ், விஜயபாஸ்கர், இன்னைக்கு விஜயபாஸ்கருக்கு பர்த்டே, அவனும் குரூப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தான். ஜெயபிரகாஷ் 8th ஸ்டாண்டர்ட். 6th சம்பத், சண்முகம் 2 பேர் படிச்சாங்க. சம்பத் இப்ப யூஎஸ்ல இருக்கான், அவனும் குரூப்ல இருக்கான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சீனியர்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் பழக்கம் அங்க நம்ம உள்ளூர்ல இருக்கனால. இப்போ நீங்க தான் இப்போ இருக்கீங்க. அது மாதிரி சண்முகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே இருக்கிற வந்து என்னோட சூப்பர் சீனியர்ஸ். அண்ணன்லாம் சூப்பர் சீனியர்ஸ். பட் இருந்தாலும் நாங்க ஒரு கெட் டுகெதர் எப்பயுமே வைப்போம் வருஷம். இந்த ஆசனூர் போறது, தாளவாடி போறது, இந்த ஊட்டி எங்கேயா போறதுன்னா அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சின்ன பசங்கள்ல இருந்து இப்ப எங்க ஜூனியர்ஸ்ல இருந்து எங்க சூப்பர் சீனியர், அதுக்கு மேல அவங்க சீனியர்ஸ் வரைக்கும் போறோம். அதனால இன்னமும் அது அந்த ஏதாச்சும் இருக்கும். டெலி போன்ல வாட்ஸ்அப் அப்பப்போ ஒரு குரூப், பவானி சாகர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு குரூப் இருக்குங்க. அதுல எல்லாருமே இருப்பாங்க. மோஸ்டா நம்ம குரூப்ல இருக்கணும், முக்கால்வாசி பேர் இருக்காங்க. வேற என்ன சொல்ற மாதிரின்னா வேற பெருசா இல்லண்ணா. எல்லாரும் இன்னும் குரூப்ல வந்தா நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. பவானி சாகர் டேம் சம்பந்தமா உங்களுடைய மெமரி என்ன? பவானி சாகர் டேம், பார்க். பவானி சாகர் டேம் வந்து சின்ன வயசுல கட் அடிச்சுட்டு போய் அங்கதான் உட்காந்துருக்கேன். பார்க்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இல்ல பின்னாடி சைடு வந்து இப்படி வந்து உட்காந்துக்குவோம். அப்புறம் டேம் மேல உட்காருவோம். அந்த கட் அடிச்சுட்டு டேம் மேல போய் அந்த கோயில்ல படுத்துப்போம். எந்திரிச்சா கூட தலை தெரிஞ்சிடும் சொல்லிட்டு படுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கிறது. டேம்ல போட்டிங் போயிருக்கீங்களா? அங்க பின்னால போயிருக்கேன். சின்ன வயசுல அக்கறை வரைக்கும் போயிருக்கேன். 0 பாயிண்ட் அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு தடவை. நைட் நேரத்துல போயிருக்கேன் அப்பா கூட. அப்பா ரைடுக்கு போவாரு. அப்ப நைட் ரைடுக்கு போயிருக்கேன். அது மாதிரி போயிருக்கேன். அப்புறம் டேம்ல அந்த லாஸ்ட்ல இருந்து நைட் 12 மணிக்கு போயிட்டு அப்பா கூட போயிட்டு அந்த ஜீப்ல போயிட்டு வருவோம் சின்னதுல. அதுக்கப்புறம் பைக் எல்லாம் வாங்குறதுக்கு முக்காவாசி டேம் இருந்திருக்கும். அப்பா கூட போயிட்டு வந்ததெல்லாம் செமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அப்புறம் பைக் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு 8th இருந்து பைக் ஓட்டுவேன் நான். அப்போ டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக் எடுத்துட்டு மேல சுத்துறது, ஸ்கூட்டர் எடுத்துட்டு சுத்துறது. அப்புறம் கொஞ்சம் அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது வில்லேஜ் ஜீப் ஒண்ணு இருந்து கொடுத்துருந்தாங்க அப்பாவுக்கு, பெட்ரோல் ஜீப். அதே எடுத்துட்டு சுத்துவேன். ஸ்கூல் படிக்கும் போதே ஓட்டுவேன். அப்போ நிறைய பேர் இங்க இது பண்ணிருக்கேன். வேற என்ன சொல்றதுன்னா நிறைய பேர் சந்திக்கணும்னா நம்ம ஒரு நாள் நேர்ல வந்தா சந்திக்கலாம். கொஞ்சம் பிஸி. நானு ஒரு கேம்பே ரெடி பண்ணிட்டோமே. 3 நாள் கேம்ப். அது எல்லாமே இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஒரு அந்த 3 நாள் ப்ரோக்ராமும் வந்து ஆர்கனைஸ் பண்ற டீம் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. அது பேர் வந்து ஒரு சில பேரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமேங்கிறதுக்காக ஒரு கட்டசிக்காக பண்ணது தான் அது. சரிங்க. ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப லார்ஜ் கேதரிங் தான் அது. அந்த ஒரு 3 நாள் கேதரிங் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து பவானி சாகர் அட்மாஸ்பியரா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆக்சுவலி அது எல்லாருமே இப்போ என்னன்னா பேர் போடாதவங்க தான் நிறைய பேர் வந்து அதுல வந்து லீட் பண்ண போறாங்க ப்ரோக்ராம் அது. பட் இன்னும் ரொம்ப டைம் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் எது எப்படி பண்ணலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீ சொன்ன எல்லாமே அங்கே நடக்க போகுது. கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், கபடி எல்லாமே சரி. வந்து சைடில் வந்து ஒரு பக்கம் எல்லாமே வந்து அந்த காமனாக வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது ஒரு அது ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான், ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் அட்மாஸ்பியர் தான் அங்கே கிரியேட் ஆகுது. அண்ணாசில் தான் நம்மளுடைய மேஜர் டார்கெட்டு. அதாங்க. அங்கே தான் எல்லாமே